ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட சைட்ஸு ஏபிசி ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. அந்த சைட்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அன் ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைடு. அதாவது இப்போது ஏ ப்ளஸ் பி சைடை நம்ம ஆட் பண்ணுறப்போ தேர்ட் சைட் சியை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். சேம் லைக் பி ப்ளஸ் சியை ஆட் பண்ணுறப்போ ஏவை விட அதிகமாக இருக்கணும். ஏ ப்ளஸ் சியை ஆட் பண்ணுறப்போ பியை விட அதிகமாக இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். If the length of two sides of an isosceles triangle are 6 cm and 12 cm, then find the third side. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு வேல்யூ தந்துட்டு அண்ட் அந்த ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு சைடு ஆஃப் அன் ட்ரையாங்கிள் வேல்யூ ஈக்குவலாக இருக்குமா? ஓகே, இப்போது ஒரு சைடு வேல்யூ 6ன்னும் ஒரு சைடோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் சைட் either 6ஆக இருக்கலாம் ஆர் 12ஆக இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். கரெக்டாக? சப்போஸ் இப்போ நம்ம வேல்யூ 6ன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கான ப்ராப்பர்ட்டி படி சம் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த தேர்ட் சைட். கரெக்டாக? அப்போது இது ரெண்டுத்தை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது? 12 தான் வருது. அப்போது தேர்ட் சைடை விட இது கண்டிப்பாக அதிகமாக இல்லை. அப்போது 6ஆக இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம 12 எடுத்தோன்னா செக் பண்ணுங்கள். 6 + 12ஓட வேல்யூ என்ன வருது? 18 வருதா? இஸ் என்னது? கிரேட்டர் தென் த தேர்ட் சைடா? கரெக்டாக? அப்போ நம்மளுக்கான வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 12ஆக தான் இருக்கும். எந்த டூ சைட்ஸ் ஆட் பண்ணிங்களோ தேர்ட் சைடோட அதிகமாக தான் இருக்கும். தேங்க்யூ.